Sir, good morning, sir. Good morning, sir. Students, good morning. Morning. Good morning, sir. Good morning, sir. Next question 26. என்னன்னு தெரியலையா? என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஏ. ஏதாவது ஐடியா இருக்கா? இ பவர் சொல்லுங்க. என்ன கொடுத்துருக்கு சொல்லுங்க. இ பவர் இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் 5. இங்க இது வந்து எக்ஸ்பான்ஷனல்ல இருக்கு. நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் தெரியும், எக்ஸ்பான்ஷனல் ஆஃப் எனிதிங் ஜீரோ. டைமென்ஷனல் ஃபார்முலா இல்ல. ஆனா இங்க வந்து ஏ இஸ் ஏ கான்ஸ்டன்ட்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வாட் இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஏ? ஏனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொல்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா டைரக்டா நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ax is equal to 5. அப்ப ax is equal to டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா 0. அதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா இல்ல. அப்ப therefore ax is equal to 0 னு வச்சு. ax is equal to டைமென்ஷனல் ஃபார்முலா இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? m0 l0 t0. இப்ப யாருடைய டைமென்ஷனல் ஃபார்முலா கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஏனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா. ஆமாவா? கரெக்ட் தானே? Yes, sir. கரெக்டா? நான் பேசுறது கேக்குதாமா? Yes, sir, please. கரெக்டான்னு சொன்னா ஏதோ ஒன்று சொல்லுங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? யாரோட டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? Yes, sir. ஏனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடி. இது வந்து ஒரு கான்ஸ்டன்டா மாறிடுச்சு. அப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு 1/x மாறிடுச்சு. அப்ப எக்ஸ்னுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா பெரும்பாலும் லென்த் எல். அப்ப இஸ் ஈக்குவல் டு 1/l. அப்ப இஸ் ஈக்குவல் டு எல் இன்வர்ஸ். ஆன்சர் இருக்கா பாரு. Option C. தேர்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். சொல்லுங்க. என்ன சொல்லியிருக்காங்க? The percentage error is measured of mass and speed is 3-4%. சொல்லுங்க. மாஸ்னுடைய எரர் எவ்வளவு? கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்க. The percentage error in the measurement of mass and speed are 3% and 4% respectively. How much will be the maximum error in estimation of kinetic energy? என்ன கேக்குறாங்க? Kinetic energy ஓட error கேக்குறாங்க. ஓகே, என்னென்ன எரர் கொடுத்திருக்காங்க? மாஸும் ஸ்பீடும் கொடுத்திருக்காங்க. இப்போ மாஸ்னுடைய எரர் அப்படின்னு சொன்னா மாஸ்னுடைய எரர் என்ன அப்படின்னா del m/m. ஓகேவா? into 100 is equal to எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க பாருங்க. 3%. அடுத்து வேற யாருடைய இது கொடுத்திருக்காங்க? மாஸும் ஸ்பீடினுடைய எரர் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? del v/v into 100 is equal to எவ்வளவு பர்சன்டேஜ்? 4% கொடுத்திருக்காங்க. அப்ப கைனெட்டிக் எனர்ஜினுடைய இது கேட்கிறேன். அப்ப கைனெட்டிக் எனர்ஜியுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ½ × m × v². எனது எந்த நம்பர்ஸுக்கு வந்து இது இல்ல, டைமென்ஷனல் இல்ல. அதனால என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இஸ் ஈக்குவல் டு del m/m into 100 plus
இது வந்து 2 இந்த 2 மல்டிபிள்ல வந்துடும். அப்போ 2 இன்டூ டெல் வி பை வி இன்டூ 100. அப்போ நம்மளுக்கு டெல் கே பை கே இன்டூ 100 கிடைச்சிடும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 3% பிளஸ் 2 இன்டூ 4%. அப்போ எவ்வளோ வரும்? 3% பிளஸ் 8%. எவ்வளோ வரும் ஆன்சர்? 11. 11. Into 100 is equal to 11%. Answer இருக்கா பாருங்க. அப்போ ஆப்ஷன் A is the correct. அடுத்ததுப்பா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆல்பா இஸ் ஈக்குவல் டு எஃப் பை வி ஸ்கொயர் சைன் பீட்டா டின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வின்றது வந்து வெலாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க, எஃப்ன்றது வந்து ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, டின்றது டைம்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஆல்பா அண்ட் பீட்டா. இப்ப நம்மளுக்கு ஹோமோஜெனடிக் ஈக்குவேஷன் படி நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஹோமோஜெனடிக் ஈக்குவேஷன் படி ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஆல்பா இஸ் ஈக்குவல் டு எஃப் பை வி ஸ்கொயர். ஆல்பா இஸ் ஈக்குவல் டு எஃப் பை வி ஸ்கொயர். ஓகே, அடுத்தது பீட்டா இருக்கு. அப்ப பீட்டா யாரு கூட இருக்கு பாருங்க? T கூட. பீட்டா டி இல்ல பீட்டா டி யாரு கூட இருக்கு? சைன் ஃபங்க்ஷன்ல Sin. இருக்கு. அப்ப சைன் ஃபங்க்ஷன்ல இருக்கும் பொழுது அதுக்கு டைமென்ஷனல் லெஸ் ஃபார்முலா. அப்ப சைனுக்கு சைன் வேல்யூ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு டைமென்ஷனல் இல்ல. அதனால என்ன பண்ணலாம்? m0 l0 t0. அப்ப ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரியும். f1 என்ன கொடுத்துருக்காங்க? இவங்க கொடுக்கல, ஆனா நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்? ஃபோர்ஸ்னு எடுத்துக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? m l t minus 2. வெலாசிட்டி v னுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும். v is equal to lt minus 1. ஆமாவா? Yes, sir. அப்ப ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? எல் ஸ்கொயர் டி மைனஸ் 2. Finished. அப்ப இது என்னென்ன பண்ணோம்? எல்லும் கேன்சல் ஆயிடும், டி மைனஸ் 2 கேன்சல் ஆயிடும். therefore ஆல்பா இஸ் ஈக்குவல் டு m பை எல் மேல போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ml மைனஸ். ஆல்பானுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். இங்க டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். அப்ப பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/t. t டைம் கொடுத்துருக்காங்க. அப்ப இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் டைம் இஸ் t. அப்ப பீட்டா இஸ் ஈக்குவல் டு t. அப்ப ml மைனஸ் 1 t மைனஸ் 1 இருக்க பாருங்க. பீட்டா t மைனஸ் 1 இங்க இருக்கு, இது இல்ல. D ல இருக்கு. மைனஸ் 1 t. ஓகே, ஆப்ஷன் B is correct. If y represent the distance and x represent the time, y வந்து distance சொல்றாங்க, x வந்து time சொல்றாங்க. என்ன கண்டுபிடிக்க? டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் d cube y by dx. என்ன பண்ணலாம்? d cube y by x cube. யாரோட டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்டிருக்காங்க? d cube y by dx is cube. dx. டிஃபரன்சியேஷனுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா இல்ல, அதனால இந்த d d இருக்காது.
அப்ப நம்ம என்ன இது என்னவா மாத்திரலாம் அப்படின்னு சொன்னா ஒய் பவர் ஒய்க்கு எதனா பவர் இருக்கா? No, sir. No, sir. டிஃபரன்சியல் பண்ணாலும் சரி இன்டகிரேஷன் பண்ணாலும் சரி there is no dimensional formula. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் y by x. y னா என்னன்னு கொடுத்திருக்காங்க? Distance. டிஸ்டன்ஸா y என்றது டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் இன் டைமென்ஷனல் ஃபார்முலா L. l. x னுடைய x என்ன கொடுத்திருக்காங்க? Times. டைமோட டைமென்ஷனல் ஃபார்முலா TQ. is equal to l t power minus. கரெக்டா பாருங்க. ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்தது வந்து இப்ப பாருங்க டைமென்ஷன் ஆஃப் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. அந்த டைமென்ஷன் ஃபார்ம்ல எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்ப டைமென்ஷனல் ஃபார் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சின்னு என்னதுப்பா? 1 by 2. 1 by lambda. 1 by 2. 1 by t. t இந்த டைம். அப்ப என்ன பண்ணலாம்? t இன்வர்ஸ் எங்க இருக்கு பாருங்க. C. m0 l0 t இன்வர்ஸ் l வராது. ஓகே, டைமென்ஷன் ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். Which of the following is a dimensional constant? அது வந்து அது கான்ஸ்டன்டா இருந்தாலும் அது டைமென்ஷனா இருக்கும். எது? Option A, sir. Gravitation constant. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுக்கு நம்மளுக்கு தெரியும் எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு, அப்ப கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா எப்சிலான் நாட். அப்ப என்ன பண்ணலாம்? ஃபோர்ஸ் டியூ டு வேக்கம் இது கிடைச்சிரும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னா மியூ இஸ் ஈக்குவல் டு சி பை பி. அப்ப டைமென்ஷனல் ஃபார்ம்ல இருக்கும். ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் டிவைட் பை டென்சிட்டி. அதுக்கும் நம்மளுக்கு ஈஸியா தெரியும். அப்ப கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் தான் இது வந்து டைமென்ஷனல் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. ஏன்னா சியும் ஸ்பீடு. அப்ப என்னது? LT - 1 டிவைடட் பை LT - 1 என்ன கேன்சல் ஆயிடும். இங்க என்ன பண்ணலாம்? MLT - 2 டிவைடட் பை MLT - 2 கேன்சல் ஆயிடும். ரிலேட்டிவ் டென்சிட்டி அண்ட் டென்சிட்டி. அப்ப மாஸ் -3 டிவைடட் பை மாஸ் -3 கேன்சல் ஆயிடும். அப்ப 3 கண்டுபிடிச்சு. டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் சாலிட் ஆங்கிள். Zeros. Option C. சரி. டைமென்ஷனல் லெஸ் குவாண்டிட்டி. இதுல வந்து இன்னொன்னு தெரியும். நம்ம சாலிட் ஆங்கிள்னா உனக்கு தெரியும் என்னது? ஏரியா பை ஆர் ஸ்கொயர். அப்ப போட்டு பாருங்க. அப்ப பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப s is equal to pi. அப்ப pi is a constant, therefore s is also constant. அப்ப m0 l0 t0 அது மாதிரி கூட போட்டு. டைமென்ஷன் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி. அப்ப கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் டைரக்டா மனப்பாடம் பண்ணி இருக்கணும். கன்ஃபார்மா இது மாதிரி தான் கேட்பாங்க. நம்மளுக்கு டைரக்டா வருது போகலாம். நம்மளுக்கு ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னா எங்க கிடைக்கும்? Q is equal to MC delta. MC delta. அப்ப நம்மளுக்கு C கேக்குறாங்க. அப்ப C is equal to ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி தானே. இதுதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா MC. ஏன்னா மாஸ் பர் யூனிட் வந்து ஓகே, புரியுதுங்களா? MC ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டினா C, ஹீட் கெப்பாசிட்டினா மாஸ் இன்டு. அப்ப பாத்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? Q by delta.
Qன்றது வந்து என்னது எனர்ஜி எனர்ஜினா என்னது work done is equal to force into displacement அப்ப ml square t minus 2 ml square t power minus 2 temperature K temperature K தானமா Yes, sir. Yes, sir. சுஜித்ரா மைக்க மியூட்ல போடுமா? அப்ப நமக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க m l square t minus 2 k minus 1 ஆன்சர் இருக்கா பாருங்க Yes, sir. Option C. k minus option C is the correct option. Thirty-four. Light year and wavelength both have same dimension. Another question. Light year and wavelength is have both same dimension. Correct ah tappa? Light year உடைய யூனிட் மீட்டர் தான் wavelength உடைய யூனிட் மீட்டர் தான் அப்ப ரெண்டுத்துக்குமே டைமென்ஷனல் ஃபார்முலா L அப்ப have same dimension. Both have dimension of length. Yes. Correct. Right here length அதான் both have dimension of length. புரிஞ்சிச்சு அப்ப first one is the correct option. கரெக்ட் தானே ஏன் சார் இது வந்து ஏன் செகண்ட் வரக்கூடாது ஆமா ஏன்னா மேல லைட் இயர் வேவ் லென்த் அதை வந்து ஒளியாண்டையும் அலைநீளத்தையும் ஒப்பிடுறாங்க ஒப்பிடும் பொழுது அங்க சொல்றாங்க அதுலயும் வந்து என்ன இது எதை ஒப்பிடுறாங்க அப்படின்னா பரிமாண வாய்ப்பாடு சேம் டைமென்ஷன் சொல்றாங்க அப்ப கீழேயும் அதே பத்தி தான் மேல என்ன பேசுறாலும் அதே பத்தி தான் இது கீழே பேசுறாங்க அப்ப ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் assertion. Okay, அப்ப both assertion and reasons are true and the reason is the correct expression of the assertion. 35. Energy can be divided by volume. Energy can be divided by volume. ஆமா எனர்ஜி கேன் பி டிவைடட் பை வால்யூம் அப்ப எனர்ஜியை நம்மளுக்கு வந்து டிவைடட் பை வால்யூம் கொடுத்தோம்னா எனர்ஜி டென்சிட்டின்னு சொல்லுவாங்க ஓகே இது கரெக்ட் ஒன்லி தோஸ் பிசிக்கல் குவான்டிட்டி கேன் பி டிவைடட் which have same dimension அப்படிலாம் இல்லை அப்ப இதை வந்து எனர்ஜி கேன் பி டிவைடட் பை வால்யூம் அப்ப எனர்ஜியை வந்து நம்ம வால்யூத்தால டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆமா பண்ணலாம் ஆனா அதை பண்ணும் பொழுது அதுக்குன்னு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கேன் பி டிவைடட் விச் ஹேவ் சேம் டைமென்ஷன் இல்லவே இல்லை அப்ப எனர்ஜியை வால்யூமா டிவைட் பண்ணலாம் ஆனா வால்யூத்தை டிவைட் பண்ணும் பொழுது சேம் டைமென்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை C option. பிசிக்கல் குவான்டிட்டி டிவைட் பண்ணும் பொழுது சேம் ஆமா கரெக்ட் ஓகே அப்ப தேர்ட் ஒன் இஸ் த கரெக்ட் நல்லக்குள்ள கேட்க மாட்டாங்க பார்த்தோம் இப்ப
இதுக்கு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணுமா? இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண v is equal to e minus I into r ன்னு கண்டுபிடிச்சு டெர்மினல் பொட்டன்சியலை நீங்க கண்டுபிடிக்கணும். டெர்மினல் வோல்டேஜ் அட் A. ஓகே, இதெல்லாம் நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபார்முலாஸ்ல இருக்கக்கூடியதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு option. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இதை நீங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. இது வந்து எடுத்துட்டு இருந்தா நான் டைம் இருந்தா சப்ஸ்டிட் பண்றேன். இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே இந்த மெத்தட்ல வந்து போட்டிருக்கோம். இதை பார்த்துக்கோ. இது வந்து ஸ்மால் ஆர், இது ஸ்மால் ஆர், இது கேபிட்டல் ஆர். இது ஸ்மால் ஆர், இது ஸ்மால் ஆர், இது கேபிட்டல் ஆர். இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு கிர்ச்சாஃப்ஸ் லா கூட அப்ளை பண்ணலாம். கிர்ச்சாஃப்ஸ் லா கூட அப்ளை பண்ணலாம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, சும்மா ஒரு கான்செப்ட் மட்டும் போட்டுருவேன். VA -7 டைரக்ஷன்ல இருக்கும்போது கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும். இது கரண்ட் எப்படி போகும்? ஏன்னா அவுட்வர்ட். அப்ப ஆப்போசிட்ல வரும்பொழுது பிளஸ் ஐ கரண்ட். அப்ப மொத்தமா ஐ கரண்ட் கால்குலேட் பண்ணி நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். அப்ப சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. அதுல என்ன ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஓகே 36 ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். Maximum safe current for the fuse wire of radius R is I. Then for the wire of 4R, maximum safe current will be. என்ன சொல்லியிருக்காங்க? மேக்ஸிமம் சேஃப் கரண்ட் ஃபார் த ஃபியூஸ். இது இல்லை, இது ஃபியூஸ் வயர் பத்தி இல்லை. சரி, ஓகே. மேக்ஸிமம் சேஃப் கரண்ட் ஃபார் எ ஃபியூஸ் வயர் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ் ஐ. இப்போ ஆர் வந்து அப்போ ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. அப்ப தென் த ஒயர் ஆஃப் ரேடியஸ் வந்து 4R இருக்கும் பொழுது, ஆர்ல இருக்கும் பொழுது ஐயா இருக்கு, 4Rல இருக்கும் பொழுது 4I மாறிடும். அப்ப பார்த்தோன்னா 4th one is the correct option. Next சொல்லுங்க. இது the wire of resistance R is compressed so that its length decreased by 10%. The percentage change in the resistance. The wire of resistance R is compressed so that the length decreases. Compressed or expression அப்படின்னு சொன்னா இதுக்கு ஆன்சர் என்னவா கொடுத்துருக்காங்க? So that the length decreases. அப்ப LL by L into 100 is equal to 10% கொடுத்துருக்காங்க. அப்ப R is directly proportional to L. அப்ப 10% is the correct. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா? R is equal to என்னது? rho L by A வா? கரெக்டா? Yes, sir. Okay. அப்ப R is directly proportional to L. அப்ப 10%. பாருங்க. ஓகே, இது நான் கொடுத்துருக்கிறேன் பாருங்க. இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்க. நேத்தியே நான் சொன்னேன் ஒரு இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்க பாலா.
a galvanometer சொல்லுங்கம்மா of 50 ohm resistance current கொடுத்திருக்காங்க சார் டிவிஷன் கொடுத்திருக்காங்க division கொடுத்திருக்காங்க. போட்டுடலாம். use எங்க இருக்கு? To convert the galvanometer into voltmeter. Convert the galvanometer into voltmeter. Use voltage sensitivity is voltage sensitivity. சொல்லுங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க மட்டும் சொல்லுங்க. எத்தனாவது கொஸ்டின் இது? சொல்லுங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் 50 இது என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? வோல்ட் மீட்டரா? என்னது? என்னவா கன்வெர்ட் பண்ண galvanometer into voltmeter. அப்ப இந்த galvanometer into voltmeter கன்வெர்ட் பண்ணா இதுதானே கரெக்டா? அப்ப சீரீஸ்ல கனெக்ட் பண்ண ஹை ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணும். அப்ப இவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆர் should be connected ரெசிஸ்டன்ஸ் ஆர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் இதுல வந்து V is equal to IG into என்ன பண்ணலாம்? இது G தானே இது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? G plus R கரெக்டா எழுதிக்கலாமா? அப்ப நம்ம V கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம V எவ்வளவு கொடுத்துருக்காங்களா பார்க்கலாமா? 25 division. A galvanometer of 50 ohm resistance as 25 division. அப்ப பார்த்தா 25 division 25 volt. அப்ப மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து 25. அப்ப அடுத்தது a current of 4 into 10 to the power of minus 4 give the deflection of 1 division. அப்ப 1 division உடைய galvanometer current கண்டுபிடிக்கணும். நான் பாருங்க அப்படியே போடுறேன், அப்படியே பாருங்க. அப்ப IG கண்டுபிடிக்கிறோம். அப்ப என்ன பண்ணா 25 டிவிஷன் இருக்கு. இப்போ 25 டிவிஷன் இன்டூ 4 இன்டூ 10 to the power of எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க -4. அப்ப 10 to the power of -4 எவ்வளவு வரும்? 25 into 4 100 not 10 to the power of 2 into 10 to the power of -4. Therefore IG is equal to எவ்வளவு வரும்? 10 to the power of -2. அப்ப IG கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப IG is equal to நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு? 10 to the power of -2. Galvanometer resistance. To convert this galvanometer into voltmeter whose voltage galvanometer resistance வந்து 50 ohm கொடுத்திருக்காங்க. அப்ப G is equal to 50 ohm கொடுத்திருக்காங்க. டிவிஷன் தான் கொடுத்திருக்காங்க. அப்போ வோல்ட் சென்சிட்டிவிட்டி 1 division per volt. அப்ப கரெக்ட். இதனுடைய வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி எவ்வளவு இருக்குன்னா 1 division per volt இருக்கு. அப்ப மேக்ஸிமம் வோல்டேஜ் எவ்வளவு இருக்கும் பாருங்க. மேக்ஸிமம் வோல்டேஜ் எவ்வளவு இருக்கும்? 25 டிவிஷன் இருக்கா? அப்போ ஒரு டிவிஷனுக்கு 1 வோல்ட் இருக்குன்னா 25 டிவிஷனுக்கு 25 வோல்ட் இருக்கும். அப்ப இதுவும் கரெக்ட் 25 வோல்ட் கிடைக்குது. அப்ப அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம்.
அப்ப என்ன பண்ணலாம்? V எவ்வளவு இருக்கு? நம்மளுக்கு என்ன கால் 6 தான் 25. கண்டுபிடிக்கணும். அப்ப V எவ்வளவு இருக்கு? 25. IG எவ்வளவு இருக்கு? 10 to the power of -2 சொல்லுங்க. அடுத்து காலோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? 50 50. பிளஸ் 6. என்ன பண்ணலாம்? அப்ப என்ன பண்ணலாம்னா சொல்லுங்க, அப்படியே டக்குன்னு போலாம். 50 பிளஸ் R இஸ் ஈக்குவல் டு 25 டிவைடட் பை 10 to the power of -2. ஆமா சொல்லுமா எவ்வளவு வருது? அப்ப என்ன பண்ணலாம்? 25 into 10 to the power of 2. ஆமாவா எழுதிக்கலாமா? கரெக்ட் தானே? Yes, sir. இப்ப 25 எத்தனை 0 இருக்கு? 2 0 இருக்கு. 1 2 0. அப்ப 50 plus R is equal to 2500. Therefore R is equal to 2500 minus 50. எவ்வளவு வரும் பாரு ஆன்சர்? எவ்வளவுமா? 2450. கரெக்டா? Yes, sir. ஆன்சர் இருக்கு. ஆன்சர் இருக்கா? ஓகே, ஆப்ஷன் 4. Fourth option. இதுவும் டைரக்டா நீங்க போடுங்க. பவர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? I ஸ்கொயர் R. ஆமா தானே? Yes, sir. இருக்கா ஃபார்முலாஸ்? பவர் லாஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்களா? இதனுடைய பவர் லாஸ் ஒன்னா தான் இருக்கும். ஏன்னா இது சீரீஸ்ல இருக்கும்போது பவர் லாஸ் I ஸ்கொயர். அப்ப I ஸ்கொயர் கரண்ட் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பவர் லாஸ் R1 இஸ் ஈக்குவல் டு R. R3 கண்டிப்பா சேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா இதனுடைய கரண்ட் வந்து பவர் லாஸ் டேரக்டா தான் இருக்கு. இல்லைன்னா V by I. இங்க V ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? அப்ப பவர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R. ஏன்னா இது ரெண்டும் சீரீஸ்ல இருக்கும் பொழுது பவர் லாஸ் சேமா இருக்கும். இது பேரலல்ல இருக்கும் பொழுது என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அதே கான்செப்ட் தான். இப்ப இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் பார்க்கலாம். சப்ஜெக்ட் R1 இஸ் ஈக்குவல் டு இது தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. தேர்ட் ஆப்ஷனும் R1 இஸ் ஈக்குவல் R2. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் வராது. அப்ப தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா மூணுமே ஈக்குவலா வராது. சீரீஸா இருந்துச்சுன்னா மூணுமே நம்மளுக்கு வரும். ஆனா இது வராது. அப்ப என்ன பண்ணலாம்னா தேர்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். முடிச்சிடலாம் டக்குன்னு. In the given figure, which bulb will get fused? நீங்களே சொல்லுங்க, which bulb will get fused?
அப்ப பாத்தீங்கன்னா 100 வோல்ட் 100 வாட்ஸ். P வந்து 100 வோல்ட். இதெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். First option. அது பவர் P இல்ல மாமா பார்த்தவொடனே அப்படிதான் தோணும். அது நீ ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா வந்துடும். P is equal to 100 வாட்ஸ். அப்ப இதுல வந்து எதுக்கு வோல்டேஜ் அதிகமா போகுதுன்னு இது பார்க்கலாம். அப்ப நம்மளோட கரண்ட் இதுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது ரெண்டுமே சீரீஸ்ல இருக்கா? சீரீஸ் இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறது, பவர் அதிகம். பவர் in which get power loss na சீரீஸ்ல இருக்கும்போது கரண்ட் கான்ஸ்டன்டா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் R is equal to V by I. நான் அப்படியே சொல்றேன் பாருங்க, V by I. So V by I. I ஒவ்வொன்றுக்கும் I கண்டுபிடிக்கலாம். Sir, V square by P ன்னு போடலாம். P square by P, sir. அப்படி கூட போட்டுக்கலாமா? அப்படி எப்படி கூட போட்டுக்கலாம். நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கணும். P by 200 by 100 current 200. Pi is equal to அடுத்தது P by P. இது என்ன இருக்குன்னா 100 divided by 100 இருக்கு. அப்ப இதுக்கு 1 ஆம்பியர், இதுக்கு 2 ஆம்பியர், அப்ப இதுக்கு 150 இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு, பிரச்சனை இல்லை. அப்ப ரெசிஸ்டன்ஸ் யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. பெரும்பாலும் இதுதான் ஃபியூஸ் பண்ணும். அப்ப இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா V by I எவ்வளவு இருக்கு? ஒரு இதுல வரக்கூடிய கரண்ட். ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா பல்பு V2 செக் பண்ணிக்கணும்ப்பா. ஓகே, உங்களுக்கு பொட்டன்சியோமீட்டர் இல்லைன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கணும். பொட்டன்சியோமீட்டர் இல்ல. ஓகே, அடுத்தது 43. மேட்ச் த டைமென்ஷன் ஆஃப் த காலம் டு வித் தியர் பிசிக்கல் குவான்டிட்டி. நீங்களே சொல்லுங்க. நீங்களே மேட்ச் பண்ணுங்கப்பா. டக்குன்னு மேட்ச் பண்ணுங்க. பொட்டன்சியல் டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? அப்படியே ஒவ்வொன்றா போட்டுடலாமா? பொட்டன்சியலுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? P. நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? பொட்டன்சியல்னா என்னது? என்ன பண்ணலாம்பா? ஒவ்வொன்றா சப்ஸ்டிட் பண்ணும்பா. V is equal to I into Rனே வச்சுக்கோ. நம்மளுக்கு இது பாத்தீங்கன்னா இதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு NCERT புக்ல பாருங்க. NCERT புக்ல ஒவ்வொரு லெசன் பினிஷிங்லயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி வந்ததுன்றதுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுல போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த அதை வந்து இது எதுல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா செகண்ட் சாப்டர் 2ல பாருங்க. சாப்டர் 2 இல்லைன்னா சாப்டர் 3. இந்த மூணு இதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேக் சைட்ல, அதாவது வந்து லெசன் முடிஞ்ச ஒரு பேக் சைட்ல சம்மரின்னு இருக்கும். சம்மரிக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய எல்லாத்தோட டைமென்ஷனல் ஃபார்முலாவும் எப்படி வந்தது, எப்படி எழுதலாம்ன்றது அதுல கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் யூ செக் திஸ். நான் சொல்றேன், பொட்டன்சியலுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா mL² T-2 T-3 ஆம்பியர் இன்வெர்ஸ். அடுத்தது என்னது? சார்ஜ். சார்ஜினுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா TA. எப்படின்னா இது அதுல கொடுத்துருப்பாங்க. ஓகே, TA கரெக்ட். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா
theoretically F is equal to Q into E is equal to F by Q. என்ன பண்ணலாம் force mlt minus 2 divided by Q வந்து T. mlt minus 3 E inverse. Okay. அப்போ பார்த்தீங்கன்னா ml T minus 3 T minus 1 மேல போது T minus 3 A inverse. இப்ப இந்த பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல எப்படி வந்ததுன்னு அதை சொல்லிடுறேன் பாருங்க. என்ன ஞாபகம் இருந்தது. E is equal to minus V by R. அப்ப R வந்து -1 மேல வந்துச்சுன்னா L ஸ்கொயர் மாறிடும் பாருங்க. புரிஞ்சுதுங்களா எப்படின்னு? இப்ப E is equal to V by R. அப்ப நம்மளுக்கு V is equal to E into R. இப்ப E என்ன இருக்கு? ML T minus 3 A power minus R என்றது L. அப்ப L into L L ஸ்கொயர். ஓகே. இப்போ கரெக்ட். V கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்னது? டைபோல் மொமெண்டம். அப்ப டைபோல் மொமெண்டத்துடைய ஃபார்முலா தெரியும். P is equal to Q into 2A. Q னுடையது வந்து A. இதோட டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர். மீட்டர்னா லென்த் L. அப்ப P is equal to TEL. இப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க. எது கரெக்ட்னு பாருங்க. எது கரெக்ட்னு பாருங்க. Second option. B. So second option is the correct option. Okay, அடுத்தது (44). If sun suspended, theta வந்து சும்மா கொடுத்திருக்கீங்க 2 degree. Angle at earth, then the distance between the earth, if the diameter is the diameter. Diameter is D. Diameter is. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க அதை மட்டும் சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுமா. இட்ஸ் ஆங்கிள் எர்த் தென் த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் தான் சொல்லியிருக்கிறதுலம்மா இந்த ஆங்கிள் இது இந்த பேரலாட்டிக் இதுல வந்து நம்மளுக்கு என்னன்னா இது வந்து டிஸ்டன்ஸ் வச்சுக்கோ. இப்ப தீட்டா இன்டூ ஆர் நம்ம ஞாபகம் இருக்குங்களா? அதே கான்செப்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டயாமீட்டர் ஆர்க், ஓகே, ஆர்க் பை தீட்டா. நம்மளுக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு, நல்லா பாருங்க, தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பை இந்த டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு இருக்கும். அப்ப நம்மளுக்கு இந்த ஆரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆர்க் தான் டயாமீட்டர். அப்ப நம்மளுக்கு S is equal to diameter divided by எவ்வளவு டிகிரி கொடுத்துருக்காங்க? 2 டிகிரி. ஆனா நம்ம 2 டிகிரியே வந்து ரேடியனா மாத்தணும். அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா S is equal to D divided by ரேடியனா மாத்தணும் அப்படின்னு சொன்னா pi by 180 நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்ப பண்ணும் பொழுது அது வந்து என்ன ஆயிடும்? டிகிரி வந்து ரேடியனா மாறிடும். அப்ப ரேடியனா நம்ம நார்மலா நம்பர்ஸா மாறிடும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 2 இது கேன்சல் பண்ணா 90. அப்ப S is equal to 90 capital D divided by 5. நம்ம எதாவது இருக்கா பாருமா. ஓகே, இது ஒரு ஆப்ஷன் இதுல இருக்கக்கூடியது. அப்ப ஆன்சர் இஸ் S is equal to 90 by pi D. D into the diameter into meter. எழுதிக்கலாமா? If A vector cross B vector is equal to 2A vector dot B vector, then modulus of A vector dot minus B vector will be.
இது ஒரு ஐடென்டி. இந்த ஃபார்முலாஸ் என்னன்னா நம்மளுக்கு தெரியும். therefore AB sin தீட்டாவா மாத்திக்கணும். ஏன்னா A வெக்டார் கிராஸ் B வெக்டாரை நம்ம என்ன எழுதலாம்னா A வெக்டார் கிராஸ் B வெக்டாரை நம்ம என்ன எழுதலாம் உங்களுக்கு தெரியும். AB sin தீட்டாவா எழுதலாம். AB sin theta is equal to 2 into A dot product. அப்ப A vector dot B vector is equal to AB cos theta. அப்ப 2 into AB cos theta. அப்ப இதுல இருந்து நம்ம ஆங்கிளை கண்டுபிடிச்சலாம். ஆங்கிள் எவ்வளவு வரும் அப்படின்னு சொன்னா sin theta by cos theta. அப்ப AB கேன்சல் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா sin theta by cos theta is equal to 2. Therefore tan theta is equal to 2. இது ஐடென்டி ஒன்று இருக்குமா? ஓகேவா? இது tan theta is equal to 2. அவங்க கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க 2 வேல்யூ. ஓகே, இந்த வேல்யூஸ் இங்க இருக்குமா? 2 வேல்யூ கொடுத்துருக்கணும். இந்த இன்னொரு வேல்யூ இருக்கு. மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் பட் B வெக்டர் அப்படின்னு சொன்னா A வெக்டர் மைனஸ் B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB. நம்மளுக்கு என்ன இருக்குன்னா cos theta. ஆமாவா? கரெக்டா? இப்ப நம்ம cos theta கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க கொடுத்துருக்கணும். இந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாம அவங்க கொடுத்துருக்கணும். ஆன்சர் வந்து எல்லாத்துலயும் ரூட் ஆன்சர் இஸ் ஃபோர்ஸ் ஆப்ஷன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா therefore cos theta is equal to நம்மளுக்கு என்னன்னா 1/√5. அவ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா fourth one is the correct option. 46 சொல்லுங்க. The value of P so that the vector 2i cap minus j cap plus k cap அடுத்தது 3 வெக்டர் கொடுத்திருக்கான் ஆர் கோப்ளானர் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த P வேல்யூவை கண்டுபிடிக்கும். அப்ப நம்ம இது கோப்ளானர் அப்படின்னு சொன்னா இது 1 2 3 மூணுமே கிராஸ் ப்ராடக்ட் எடுத்து 0ல ஈக்குவேட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே கிராஸ் ப்ராடக்ட் எடுத்து அப்ப நம்ம என்ன பண்ணலாம் 2 minus 1 plus 1 கரெக்டா? அடுத்தது சொல்லுங்க போலாம் 1 plus 2 minus 3. அடுத்தது பாருங்க 1 P அடுத்தது K. கோப்ளானருடைய கண்டிஷன் இஸ் ஈக்குவல் டு 0. சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? Yes. ஒர்க் அவுட் பண்ண தெரியலையா? அது சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க -6/7. அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். For the circuit diagram shown in the figure, the current must be not exceed the maximum suitable power. அப்ப அதேதான் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். பவர் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் பவர் இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் ஆர். அதே கான்செப்ட் எடுத்து நம்ம இதனுடைய I வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த I வேல்யூவை கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர். இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? மேக்ஸிமம் பவர் லாஸ், மினிமம் பவர் லாஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அதே மெத்தட்ல கரண்ட்டை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா மோர் ஆர் லெஸ் இதுல என்ன ஆப்ஷன்ஸ் பாருங்க. நான் ஒர்க் அவுட் பண்ணல, நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர்ஸ் கிடைக்கும். பார்த்துக்கோ. 48 என்னப்பா? if the speed அப்புறம் அதே மாதிரி பாருங்க இதுவும் ஈஸி தான். if the speed is directly proportional to depends on surface tension sigma, அடுத்தது density rho, wavelength lambda, then the square of the speed is proportional. அப்ப இந்த v யை கண்டுபிடிச்சு நம்ம ஸ்கொயரிங் பண்ணணும். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் த v is proportional to. அப்ப நம்ம ஏற்கனவே தெரியும் therefore v is equal to k into sigma power
A or B, x rho power y lambda power z. அப்ப x கண்டுபிடிச்சு y கண்டுபிடிச்சு z கண்டுபிடிச்சு நீங்க ஃபார்முலால சப்ஸ்டிட். அப்ப கண்டுபிடிக்கும் பொழுது the square of the speed. அப்ப ஸ்கொயர் ஆஃப் த ஸ்பீட் அப்படின்னு சொன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா அப்ப b is directly proportional to, அப்ப ஸ்கொயரா இருந்தாலும் சரி இதா இருந்தாலும் சரி இதுதான் கான்செப்ட். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ண தெரியலையா? LT minus 1 is equal to, அது நான் அப்புறம் சொல்லிடுறேன், K equal to sigma surface tension. Surface tension என்னது? Force per unit length. அப்ப பார்த்தோம்னா ml square. அப்ப பாத்தீங்கன்னா surface tension ml square T minus 2 power x. Density mass by volume. அப்ப பாத்தீங்கன்னா mass by volume னா L cube. அப்ப m L power minus 3 பவர் y. லேம்டா என்றது வந்து என்னது? வேவ் லென்த். வேவ் லென்த் என்றது வந்து L பவர் z. இதெல்லாம் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா x y z சப்ஸ்டிட் பண்ணி x y z சப்ஸ்டிட் பண்ணி இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எடுத்து எழுதிக்கணும். இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் இது என்னது? ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி பார்ட்டிகல் வேரிஸ் வித் தி டிஸ்டன்ஸ் x ஃபார்ம் a fixed origin of f is equal to a. இதெல்லாம் கேட்டோம். f is equal to a root of 3x divided by x square plus b, where a and b are constant, the dimension of AB. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அதே கான்செப்ட் தான். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா f is equal to, நல்லா பாருங்க, f is equal to a x power 1/3. அப்ப இதுல இருந்து a-வை கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்ப பார்த்தோன்னா a is equal to f power x power 1/3. அதே கான்செப்ட் தான். அடுத்தது என்ன பண்ணலாம்? therefore b is equal to x square. அப்ப b is equal to x square. இப்ப இதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிப்பீங்க இல்லையா? அது கண்டுபிடிச்சு a-வையும் b-வையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஒரு டைம் போட்டுறோம் பாருங்க, புரியலன்னா போட்டுறோம் பாருங்க. டைம் ஓகே இருக்கு 49. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா x square is equal to b. அப்ப b is equal to என்ன வந்துச்சு? L square. கரெக்டா? கரெக்டாமா? f is equal to a power x னா என்னதுப்பா? அப்படிதானே இருக்கு. x னா லென்த். அப்ப லென்த் பவர் 1/3 டிவைடட் பை, அதுக்கு கீழே வந்து பாருங்க, அதை மறந்துட்டு எங்க இருக்கு, எங்கமா இருக்கு, டிவைடட் பை இந்த x ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்கணும். அப்ப டிவைடட் பை L ஸ்கொயர். இதெல்லாம் நான் நடத்தினதுப்பா, நீங்க பாத்துங்க. அப்ப இது எவ்வளவு வரும் பாருங்க, a பவர் L 1/3 L மேல போச்சுன்னா -2. எவ்வளவு வரும் பாருங்க? 1/3 minus 1/2 எவ்வளவு வரும்? -2. போடுப்பா. போட்டு முடிப்பா சீக்கிரம். ஓகே, இங்க இருந்து ஒரு இது எவ்வளவு வரும் சொல்லுங்க சீக்கிரம். a இன்டோ L பவர் எவ்வளவு? 1/3 minus 2 சொல்லுங்க. மத்தவங்க யாருமே இல்லையா? அவங்க மட்டும் தான் இருக்காங்களா? எவ்வளவு? -5/3. -5/3. -5/a is equal to
L power minus 5/3 divided by ml t minus 2. ஓகே, அப்ப இதுல இருந்து a கண்டுபிடிச்சிடலாமா நீங்க? Yes, sir. ஓகே, கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் இதனுடைய ஆன்சர். 50. ஆன்சர் என்னது? எக்ஸ். இது வந்து ஈஸி தான். 5 5 into a எவ்வளவு இருக்கு? 1%. பிளஸ் p ஸ்கொயர் 2 into 2%. எல்லாமே ஆட். இது எரர் மஸ்ட் பி ஆடட். இது ஃபர்ஸ்ட் லெசன்லயே இருக்கு, உங்களுக்கு தெரியும். கியூப். அப்ப என்ன பண்ணலாம்? 3 into 2. அப்ப எவ்வளவு வரும்? 5 into 5 5 plus 4 plus 6. அப்ப எல்லாம் வரைக்கும் 15%. அப்ப ஆன்சர் இஸ் 15%. Yes, sir. நான் சிலதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொன்னது எல்லாமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஒர்க் அவுட் பண்ணாதான் ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? Yes, sir. அது கொஞ்சம் பாத்துங்க. இதுல ஏதாவது இது இருந்துச்சுன்னா, எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேவா? ஓகே, டுடேஸ் எனப். தேங்க்யூ. Yes, sir. Thank you. Yes, sir.